கத்தர் கொடுத்த நாளுக்காக கத்தரை நான் நன்றி துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். இன்றைக்கி மார்க்க சுவிசேஷத்தை நேற்றுலேருந்து நம்ம தியானிச்சிட்ருக்கோம். முதலாவது அதிகாரத்தை 1லேருந்து 9 வரைக்கும் நம்ம நேற்று தியானித்தோம். இன்றைக்கி அதே அதிகாரத்தில் உள்ள காரியங்களை தான் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். ஒவ்வொரு வசனமும் தியானிக்கும் பொழுது நீங்கள் அதை கருத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம செய்யும் பொழுது நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு இது பிரயோஜனமாக இருக்கும். அதனால் பைபிளை நிறைய வாசிக்கிறவங்களாக இருந்தாலும் நிறுத்தி ஒவ்வொரு அதிகாரங்களில் உள்ள காரியங்களை நம்ம தியானிப்போம். ஆண்டவர் நம்மளோடு கூட இந்த நாட்களில் பேசுவார். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. வசனங்களை தியானிக்கும் பொழுது நாங்கள் ஆண்டவரே எங்களோடு கூட நீங்கள் பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அதிலிருந்து நாங்கள் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கற்றுக்கொண்டு அதன்படி நாங்கள் நடந்து செல்ல எங்களுக்கு இந்த வசனங்களை போய்த்து எங்களை நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மார்க் எழுதின சுவிசேஷத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுதே ஒரு பெரிய மாற்றத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே காண, ஒரு விடுதலையை காண, ஒரு சுகத்தை காண, ஒரு ஆசீர்வாதத்தை காணுகிற நாட்களாய் மாற எங்களுக்கு கிருபை செய்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறாண்டவரை. வசனத்திலே வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் பொழுதே அந்த வார்த்தையில் தான் வல்லமை இருக்கின்று அறிந்து கொண்டு நாங்கள் உலகத்திலே வாழவும் ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் காணப்படவும் தேவன் தாமே எங்களுக்கு உயிர்ப்பிக்க வேண்டுமா ஜெபிக்கிறாண்டவரை. அபிஷேகத்தினால் நிறைத்து நடத்துங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆவியானவரால் நடத்தி என்னுடைய அர்த்தங்களை புரிந்து கொண்டு நடந்து செல்ல கிருபை தந்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். ஒரு பெரிய பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளட்டும், ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளட்டும். இந்த காரியத்தை செய்யப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். வசன தியானிப்போடு ஆவியானவர்களோடு பேசணுமா ஜெபிக்கிறோம். இதை பேசுவதை அப்படியே நாங்கள் கடைபிடிக்க உங்களுக்கு உதவி செய்யணுமா ஜெபிக்கிறேன். கத்தர் அப்படியே செய்து வண்ணத்துக்காக நன்றி செலுத்தும். துதிக்கான மயமெல்லாம் மாதிரி செலுத்தும். இயேசுரச்சன் நாமத்தில் ஜெபங்கள்னால பிதாவே ஆமென். ஒரு பாடல் பாடி வசனம். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீ. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீ. கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டே. கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டே. என்னை காலமெல்லாம் காத்து கொண்டே. மகனாக மகளாக அப்பா என்றழை உரிமையை எனக்கு தந்தீ. மகனாக மகளாக அப்பா என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீ. ஐயா உரிமையை எனக்கு தந்தீ. அச்சாரமாய் முத்திரையாய் அபிஷேக வல்லமை அடிமைக்கு தந்தீரே. அச்சாரமாய் முத்திரையாய் அபிஷேக வல்லமை அடிமைக்கு தந்தீரே. ஐயா அடிமைக்கு தந்தீரே. குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், முடவர்கள் நடந்தார்கள். குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், முடவர்கள் நடந்தார்கள். ஐயா முடவர்கள் நடந்தார்கள். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீ. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ,
ஒருபோதும் கைவிட மாட்டீ, என்னை ஒருபோதும் கைவிட மாட்டீ. இன்றைக்கு மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 1வது அதிகாரத்தில் 21லேருந்து 44 வரைக்கும் இருக்கிற வசனங்களை நம்ம தியானிக்கலாம். அதில் அற்புதங்கள் நிறைய ஆண்டவர் செஞ்சது. அவருடைய முதலாவது அவருடைய ஊழியத்தின் ஆரம்பம், ஆலயத்தில் போய் அவருடைய ஊழியத்தை அவருடைய போதகம் பண்ணதுக்கு ஆரம்பிக்கிற அது இதில் தான் ஆரம்பிக்குது. அதில் 1வது அதிகாரத்தில் 21லேருந்து 26 வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசாசு பிடிச்ச ஒரு மனுஷன் ஆலயத்தில் இருந்தான் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த 21வது அதிகாரத்தில் வசனத்துலேருந்து 1வது அதிகாரத்தில் 21, 26 வரைக்கும் அந்த பிசாசு பிடிச்சவனை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த பிசாசு பிடிச்சவன் ஆலயத்தில் இருந்தான்னு சொல்லி நம்ம ஆண்டவர் அங்கே பிரசங்கம் பண்ணதுக்கு போகும்போது ஆலயத்துக்கு போகிறாருன்னு சொல்லி 21 நம்ம படிக்கும். 22லேருந்து அவன் அதிகாரமாக போதிக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கும். ஏன்னா அவருக்கு போதகம் பண்ணுறதே பார்த்திங்கன்னாக்கி மற்ற போதகர்கள்லாம் பண்ணுற மாதிரி பண்ணாமல், நம்ம ஆலயத்தில் பண்ணுறாங்களா அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு அதிகாரத்தோட அந்த வார்த்தைக்கு ஒரு வல்லமை இருந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்க. அப்போ அவருடைய வல்லமையினால் நிறையப்பட்ட அந்த வார்த்தைகளை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி அதில் நம்ம பார்ப்போம். 22வது வசனத்தில். அதுக்கு 23வது வசனத்துலேருந்து 26 வசனம் வரைக்கும் தான் இந்த பிசாசு பிடிச்சவனை பற்றி இருக்குது. நான் வசனத்தை படிச்சுட்டு அப்புறம் நான் உங்களுக்கு விளக்கம் சொன்னால் புரியும். அவர்களுடைய ஜெப ஆலயங்களிலே அந்த இடத்துல போதகம் பண்ண போகும்போது ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு ஜெப ஆலயம் இருந்தது. அந்த ஜெப ஆலயத்துக்கு அவர் போகும்போது ஒரு அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அப்போ ஒரு அசுத்த ஆவி உள்ள மனுஷன் என்ன செய்கிறான் ஆலயத்துக்கு. அப்போ ஆலயத்துலலாம் என்ன பிசாசு பிடிச்சவன் வர முடியுமான்னு சொல்லி சொல்கிறோம். அவன் ஆண்டவர்கிட்ட எடுத்து பேசினவன். அதனால் அவன் இருப்பான், எல்லா பக்கமும் இருப்பான். இருக்கும்போது நம்ம ஆண்டவருடைய வசனம் நம்மளோட கூட இருக்கணும். அவனுடைய பிரசன்னம் நம்ம இருக்கும்போது அவனை இனம் கொள்ள முடியும். இப்படிப்பட்ட ஒரு மனுஷனும் அங்கே இருந்திருக்கான், ஆலயத்தில் இருந்திருக்கான்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா அடுத்தது 24வது வசனத்தை பார்த்தோன்னா, அவன் ஐயோ நசரானாக இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர், உம்மை இன்னார் என்று அறிவேன், நீ தேவனுடைய பரிசுத்தர். அவர் நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டு சொன்னான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்போ ஆண்டவர் அறிக்கை செய்கிறான். ஆண்டவர் யார் அப்படிங்கிறத அவன் நீங்கள் உங்களை யாருன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறத அவன் சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியமானது. ஒருத்தருக்கு யாருக்கா ஜெபம் பண்ணோம், அவங்களுக்கு சுகமாயிட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, ஐயா நீங்கள் ஜெபம் பண்ணனால எங்களுக்கு சுகமும் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னாக்கி நாம் என்ன சொல்லணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்கள் பார்க்கணும். ஏன்னா ஆண்டவர் ரொம்ப நீர் பெரியவர், நீர் பரிசுத்தர் அப்படி இப்படின்னு நிறையா அவன் நினச்சிதான் நமக்கு சொல்லுவான். பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆண்டவர் சொல்லும் பொழுது அவர் என்ன செய்கிறாரு அப்படிங்கிறது நம்ம முக்கியமான நம்ம ஊழியத்துக்கு போனாலோ நம்ம ஜெபிக்கும் பொழுதோ கடைபிடிக்க வேண்டிய ஒரு காரியம். 25வது வசனத்தை பார்த்தீங்கன்னாக்கி, அதற்கு இயேசு நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார்னு சொல்லி, நீ பேசாமல் இரு, நீ பேசாமல் என்கிட்ட பேசவே கூடாது, என்னை பற்றி நீ சர்டிஃபிகேட் உனக்கு வேண்டாம். அதனால நாம் இந்த ஊழியம் பண்ணும்போதோ நம்ம மற்றவர்களுக்கு ஜெபம் பண்ணும்போதோ அதில் சுகம் கிடைச்சாலும் சரி, மற்ற எந்த காரியங்கள் நடந்தாலும் சரி, அந்த மேன்மை அது என்ன சொன்னாங்களோ அவங்க சொன்னாலும் சரி, அதை நமக்குன்னு எடுத்துக்கிடவே கூடாது. அது ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய நாம மகிமைக்குன்னு நம்ம விட்டுறணும். ஆண்டவர் தான் எல்லாம் செஞ்சுருக்காருங்க, அவங்களுக்கு ஆண்டவர் தான் விடுதலை கொடுத்துருக்காரு, அவருடைய வார்த்தை தான் உங்களை விடுதலை செஞ்சுருக்கு, அவர் தான் உங்களுக்கு சுதந்திருக்காரு, அவர் தான் உங்களை மாற்றியிருக்காரு. எல்லாமே நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. நம்மளை என்ன செய்கிறாருன்னா அவர் பயன்படுத்துகிறாரு. இப்போ நம்ம ஒரு இடத்துல நம்ம போனோம்னாக்கி நம்ம பேசணும் அப்படிங்கும்போது ஆண்டவர் நம்மளோட கூட பேசி நம்மளை அந்த தீர்க்கதரிசிகளெல்லாம் வச்சு பேசினார். அது போல் நம்ம ஊழியக்காரங்களை வச்சு என்ன செய்கிறாருன்னா பேசுறதுக்கு மட்டும்தான் அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. இல்லையா வல்லமை எல்லாமே ஆண்டவருடைய வார்த்தையில் தான் இருக்குது. அவன் பயன்படுத்துறதுக்காக தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிறாரு. ஏன்னா அது இல்லாமல் நம்ம பாட்டு போய் நம்ம பாட்டு ஆண்டவரே நீங்கள் தான் போக சொன்னீங்க, நான் போய் எல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த தவறுகள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஆண்டவர் அப்போவே அவர் ஞானத்தின் ஞானி இல்லை. அதனால நம்ம என்ன செய்வோங்கிறது அவருக்கு எல்லாமே தெரியும். நம்மளை பற்றி தெரிஞ்சதுனால ஆண்டவர் நினச்சிட்டாருன்னா, நான் உனக்கு பரிசுத்த ஆவியை தருவேன், அந்த பரிசுத்த ஆவி வரும்போது நீ பலன் அடைந்து எனக்கு சாட்சியாக இருப்ப, நீ பிசாசை துரத்தனாலும் அது வரணும். ஆவியானவர் இல்லாமல் எந்த இதுவும் செய்ய முடியாதுங்க ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லிட்டாரு. அதனால ஆவியை பெற்றதுனால தான் நீ இதை செய்கிற அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த பிசாசு என்ன சொன்னாலும் சரி அதை அவர் பிதா
பிதாவனால் அனுப்பப்பட்டவர், அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர் அபிஷேகத்தினால எல்லாத்தையுமே செய்ய முடியும் அவரால். அது இவன் வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து நீங்கள் பெரிய பரிசுத்தர் அப்படி அதெல்லாம் தேவையில்லை எனக்கு, நீ முதல்ல பேசாமல் இரு, நீ பேசாத அப்படிங்கிற ஆண்டவர். அப்போ பேசாமல் அதட்டுறது ரொம்ப முக்கியமானது. பிசாசு வந்தோ மற்ற மனுஷன் வந்தோ நம்மளை புகழ் பாடும்போது அதெல்லாம் நான் நிறைய அந்த ஊழியக்காரங்களே நிறைய பார்க்கேன். இப்போ வாலிப வயசில் இருக்கிற நிறைய பையங்க பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கன்னாக்கி நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு சால்வை போடுவாங்க, அப்புறம் ஏதோ ஒரு மாலையை போடுவாங்க, ஏதோ ஒரு ப்ரைஸ் கொடுத்தாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து இடம் கொடுக்காம ஊழியம் பண்ணுறவங்க. என்ன வார்த்தையை சொன்னேன், என்னுடைய ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை நான் சொல்லிவிட்டு நான் போகிறேன்னு சொல்லிட்டு ஓடியே போயிடுவாங்க. அப்புறம் தலையில் கவிச்சு எனக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அது கூட நிற்காமல் ஓடியே போயிடுறாங்க சிலர். நீங்கள் வார்த்தையை கேளுங்க, வார்த்தையினால ஆண்டவர் உங்களோட பேசணும்னு சொல்லி போகிற நிறைய ஊழியக்கார தம்பி தங்கச்சியெல்லாம் நிறைய பார்க்க இந்த வாலிப வயசில் செய்கிறாங்க பார்த்தீங்களா. அவங்கள வச்சு எனக்கு ரொம்ப அதெல்லாம் பார்த்தா சந்தோஷமாக இருக்குது. மிஷினரிகள் முன்னாடி வாழ்க்கையிலாம் அப்படி தான், அவங்க வந்து எதையுமே எதிர்பார்த்து வரவே இல்லை. அது மாதிரி ஆண்டுடைய ஊழியத்தை பண்ணாலும் சரி, ஆண்டுடைய வார்த்தையை சொல்லும் பொழுதோ ஜெபிக்கும் பொழுதோ எந்த காரியத்தையும் நம்ம எதிர்பார்த்து நம்ம செய்யக்கூடாது. ஆண்டவர் நமக்கு எல்லாத்தையும் செய்ய வல்லமுள்ளவர். அதனால எங்கேயுமே போய் நின்று நமக்கு ஏதோ கிடைக்குமா, ஏதோ தருவாங்களா அப்படிங்கிற ஒரு பெருமை பேரையோ மற்ற எதையோ நம்ம மனுஷங்கிட்ட இருந்து நம்ம எந்த மேன்மையும் எடுக்கவே கூடாது. அது எல்லாமே என்ன செய்தாலும் நம்மளை கொண்டு செஞ்சாலும் கூட ஆண்டவருக்கு தான் அந்த மகிமையை நம்ம செலுத்தணுங்கிறத முக்கியமாக இதில் வந்து ஆண்டவரே செய்கிறாரு. முன்னோடியாக நமக்கு செய்கிறாரு. பிதா என்ன அனுப்பியிருக்காரு, ஆண்டவர் என்ன அபிஷேகத்தை என்ன அனுப்பியிருக்காரு, நீ என்ன எனக்கு சொல்லணும், ஒன்று எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கி உடனே அந்த அசுத்த ஆவி 26 அவனை அலக்கழித்து மிகுந்த சத்தம் விட்டு அவனை விட்டு போய்விட்டதுன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ முதல்ல பேசாமல் இருன்னு சொல்கிறாரு. அப்போ அவனுக்கு அதிகாரமே இல்லை, பிசாசுக்கு அதிகாரமே இல்லாதபடி நடத்திட்டு தான் அவனை வெளியே போன்னு சொல்லி என்ன செய்கிறாரு, ஆவியை அது அலக்கழிச்சு போகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ பிசாசு பிடிச்சது அந்த ஜெபாலயத்துலேருந்து நான் வந்து இந்த வசனத்தை படிச்சுட்டோம். நம்ம வசனத்தினுடைய ஒரு கருத்துக்களை நம்ம சொல்லும் பொழுது உங்களுக்கு நிறையா இன்னும் புரியும் அப்படிங்கிறதுனால நான் அந்த விளக்கங்களை சொல்லிவிட்டு நான் கடந்து போகிறதுக்கு நான் விரும்புகிறேன். 21 26 வரைக்கும் நான் சொன்ன பாருங்க, அந்த வசனத்தை நீங்கள் படிச்சிருங்க. படிச்சிங்கன்னா தான் நான் சொல்ல போகிறது உங்களுக்கு புரியும். அப்போ ஜெபாலயத்தில் அவர் போதம் பண்ணும்போது அவர் வார்த்தைலாம் வந்து நம்ம வார்த்தை ஒன்று பேசணும் பார்த்தீங்களா, அதுக்கு எதிர்த்து ஏதாவது சொல்லுவாங்க. சிலர் வந்து ஒரு தவறாக சொல்லும் பொழுது சிலர் போய் வந்து கேட்பாங்க, என்ன இந்த மாதிரி பைபிளில் இருக்குது, நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிற காரியங்கள்லாம் நீங்கள் நிறைய கேட்டிருப்பீங்க. அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் பொழுது நம்ம வந்து என்ன செய்கிறோம்னா, நம்மளுடைய வார்த்தை வந்து ஐயோ நம்ம தவறாக போதிச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு அப்படி தவறாக போதிக்கிறதுக்கு நம்ம அந்த இடம் கொடுக்கவே கூடாது. வேதத்தின் ரகசியத்தை நல்லா புரிஞ்சுட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபித்து அப்புறம் தான் வசனங்களை நம்ம மற்றவங்களுக்கு போதிக்கிறதுக்கோ நம்ம அந்த மாதிரி காரியங்களை செய்யணும் அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்கிறாரு. இவருடைய வார்த்தையில் வந்து எவனும் ஏற்றும் பேச முடியாது. அவர்கிட்ட வந்து ஏதோ அதில் தவறு இருக்குது அப்படின்னு அவன் கண்டுபிடிக்கிறதுக்கே முடியாதபடி அவருடைய வார்த்தை வந்து ஒரு வல்லமுள்ள வார்த்தையாக இருந்தது. எல்லாத்தையும் வந்து அவருடைய வார்த்தை வந்து அவங்க என்னமா குற்றம் செஞ்சிருந்தாங்கன்னா அவங்க குற்றத்தை எல்லாம் உணர்த்தக்கூடிய காரியங்களை செய்யக்கூடியதாக அந்த வார்த்தை சொல்லும் பொழுதே அவர் வந்து அந்த வார்த்தை வந்து அப்படி உணர்த்துதாமா. அப்படிப்பட்ட காரியங்களை இருக்கிறதுனால அந்த ஆண்டவருடைய வார்த்தையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிகாரமாக இருந்ததுன்னு சொல்லும் பொழுது இவர் என்ன ஒரு போதகர் மாதிரியும் பேசலை, ஒரு பெரிய அதிகாரத்தோடு பேசுகிறாரே அப்படின்னு சொல்லி அவரை வந்து விசுவாசி நிறையா வந்து அவங்க ஆண்டவர்கிட்ட வந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ அப்படி வரும்பொழுது ஆண்டோடைய விசுவாசம், ஆண்டோடைய வார்த்தையை நம்ம கேட்கும் பொழுது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப முக்கியமாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அங்கே வந்து பார்த்திங்கன்னாக்கி இந்த 23 பார்த்திங்கன்னா அங்கே ஜெபாலயத்தில் இருந்த அந்த பிசாசு பிடிச்சவனை ஆண்டவர் எப்படி அசுத்தாவினால் தள்ளினார் அப்படின்னு சொன்னோம்னா அசுத்தாவியை பற்றி நிறையா நம்ம படிச்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கு வந்து அசுதாவி தான் நிறையா வந்து உலகத்தில் நிறைய காரியங்களை செஞ்சுட்டு இருக்கான். அப்படி செய்யும் பொழுது நமக்கு அந்த அசுத்தாவி எப்படிப்பட்டவன் எப்படி செய்வான் அப்படிங்கிறத புரிஞ்சிட்டாலே அதுக்கு நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை ஆவியானவர் நமக்கு உணர்த்தும் பொழுது அதில் நம்ம பிள்ளைங்களெல்லாம் சுகப்படுத்த முடியும். அதனால் இந்த காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. அசுத்தாவினா எப்படி இருக்குன்னு. அசுத்தாவி ஒரு மனுஷங்கிட்ட இருக்கும் பொழுது அவன் சரீரத்தில் அவன் நடைமுறையத்தில் அதில் ஒழுக்கம் இருக்காது. அதில் நம்ம ஒரு ட்ரெஸ் கட்டுறோம், நல்லா ட்ரெஸ் வந்து போடணும் அப்படிங்கிற ஒரு இருக்காது. அடுத்தது பார்த்திங்கன்னாக்கி இந்த அவன் ஆவியான அந்த ஆவிக்குள்ளே கட்டுப்பாட்டோடு வச்சுருப்பான். அந்த தீய ஆவி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆவி ஏன் கட்டுப்பாட்டில் தான் நீ இருக்கணும் போது இப்போ ஆவியானவர் நமக்கு கட்டுப்பாடோடு நம்மளை வச்சுருக்கும்போது என்ன சொல்கிறோம், நம்ம ஆண்டவருடைய பாதவில் ஒரு பாட்டு பிடிச்சிருப்பாங்க, கட்டுப்பாட்டு ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார் அப்படின்னு ஒரு பாடல் எனக்கு ஞாபகம் வந்தது. அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணி நம்ம நடத்தக்கூடிய ஆவியானவர். அதுபோல்
இந்த இந்த பிசாசானவனு என்ன செய்வான்னா அவனுடைய கண்ட்ரோலுக்குள்ள ஏன் கண்ட்ரோல், நான் சொல்கிறது தான் கேட்கணும், நீ வந்து சிந்திச்சோ மற்ற இந்த காரியத்தையும் நீ செய்யக்கூடாது, நான் சொல்கிற அசுத்தத்துக்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்லி அந்த அசுத்தமான காரியங்களை சொல்லி அவங்க வந்து இருப்பாங்கன்னு, அவங்க கண்ட்ரோலில் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல தியானிக்கும். அப்போது அவனுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கும்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் போனோம்னா அவன் பெரிய வன்முறையில் இருப்பானா, அவன் வந்து பார்த்திங்கனாக்கி சில இடத்துல மனநிலையே பாதிக்க உண்டு பண்ணி, அதை மனநிலையை பாதிக்க பண்ணால் தான் அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு போக முடியும். ஏன்னா மனநிலை கரெக்டாக இருந்ததுன்னா அவன் சரியாக போயிடுவான் பார்த்தீங்களா, அதை முதல்ல அதையும் அந்த அவன் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துடுவான். மொத்தத்தில் வந்து அவனுடைய வாழ்க்கை வந்து சரியாக அவன் வாழ்க்கை நல்லா நடத்தப்படணும், இப்படி தான் போகணும், இப்படி தான் வரணும், இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் ட்ரெஸ் போடணும், இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும் உலகத்தில் அப்படின்னு சொல்லி அந்த எதையுமே இந்த மனுஷனுடைய வாழ்க்கையை வந்து எல்லாவற்றையுமே எடுத்துட்டு எல்லாவற்றையும் ஏன் கண்ட்ரோல் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து நடத்துகிறத நீங்கள் பார்க்கலாம். இப்படி நடத்தின காரியங்கள்லாம் நம்ம சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்தோம்னா தெரியும். நீங்கள் பிசாசு பிடிச்சவன் எப்படி இருக்கான், நம்ம போய் அவங்ககிட்ட வந்து எப்படி நம்ம பழகணும், எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறையா நம்ம கூட பார்த்துருப்போம். ஆனால் வந்து நீங்கள் இந்த பிசாசானவனை பற்றி நம்ம ஆண்டவர் வேதத்தின் படி நம்ம படிக்கும்பொழுது பார்த்திங்கன்னா ஆண்டுடைய வாசனம் சொல்லுது என்னென்னா, அவன் வந்து பார்த்திங்கன்னாக்கி நிறையா கோளாறு பண்ணி அந்த மனுஷனை வந்து அவன் ஆலயத்தில் இருந்திருக்கான். ஆனால் வந்து அவனுடைய வாழ்க்கையில் எதுவுமே வந்து வெற்றி அடையாதபடி தோல்வி அடைஞ்சவனா அவன் வந்து ஒரு கேவலமான ஒரு பிடிச்சவனாக தான் இருந்திருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அவனுடைய வாழ்க்கை வந்து எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். அப்போ அப்படி வாழ்க்கை இருக்கும் பொழுது எப்படி அவனுடைய வாழ்க்கை வந்து சந்தோஷமாக இருந்திருக்குமா. ஆனால் ஆலயத்தில் இருக்கான், நம்மளும் ஆலயத்தில் போய் இருப்போம். ஆனால் வந்து பார்த்திங்கனாக்கி நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ குறைகள் இருக்கலாம், எத்தனையோ வேதனைகள் இருக்கலாம். ஆனால் சபையில் போய் உட்காந்துருக்கும் போது நமக்கு அந்த இடத்துல பார்த்திங்கனாக்கி ஆண்டவர் வார்த்தை நமக்கு நிறைய பிரசங்கம் கேட்போம். அந்த இடத்துல ஆண்டவர் நம்மளை பேசுறது நம்ம பார்ப்போம் பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா அவன் அதுதான் ஆலயத்துக்கு வந்திருக்கான். பிசாசு பிடிச்சி வேதனையோடு தான் வந்திருக்கான். நான் சொன்ன இத்தனை வேதனை தான் அவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கை. அவன் சபையில் வந்து ஒரு சர்ச்சில் வந்து இருக்கிறதுக்கு அவனுடைய வாய்ப்பு இருந்திருக்குமான்னு பாருங்கள். அதையும் மீறி தான் அவன் வந்து உட்காந்துருக்கான். ஆண்டவர் சுகப்படுத்துவாருங்க ஒரு நிச்சயத்தோடு வந்திருக்கலாம். அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்திருக்குது. இந்த 24லேருந்து 26 வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இந்த விளக்கங்களை நான் சொல்லுதேன். இயேசு யாருன்ட்டு அவன் அறிஞ்சிக்கிட்டான். இயேசு சொன்னாம்ல, உங்கள் பரிசுத்தர் அப்படின்னு சொன்னாம்ல, அதை அறிஞ்சிக்கிட்டான். நசரேயனே தேவனுடைய பரிசுத்தர் சொல்லி அவன் அறிக்கை செய்தான். அப்போ அவரை பற்றி தெரிஞ்சிருக்கான். வந்து உட்கார்ந்தோடனே அவர் வராரு, வந்தோடனே தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் பார்க்கலாம். அப்படி சொன்னபோது பார்த்தீங்கன்னாக்கி இயேசு வந்து அதை என்ன செய்தார், அசுத்த ஆவியை பேசாமல் இருக்க சொல்லி அவர் சொல்கிறார். வேத வசனத்தில் சொன்ன மாதிரி அவர் அதட்டுதார். அவர் வந்து என்ன செய்கிறாரு, எனக்கு அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லி அதிகாரத்தை அவர் காட்டலை. ஆனால் என்ன சொல்கிறாரு, பேசாமல் இரு, உன்னை விட்டு புறப்பட்டு போ அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாரு, அவருடைய அதிகாரத்தை அவருடைய வல்லமே அந்த இடத்துல இருந்து பயன்படுத்துகிறாரு. பிசாசு பிடிச்சவங்ககிட்ட நம்ம ஜெபிக்கும் பொழுது அவன்கிட்ட வந்து என்னமோ நம்ம வேற அதெல்லாம் கேட்டு வச்சு நிறைய செய்வாங்க. அதெல்லாம் தேவையே இல்லை. ஆண்டவர் ஒன்றும் பேசாமல் இரு, வெளியே போ, 2 வார்த்தை தான். பேசாமல் இரு, எனக்கு எதிராக நீ பேசக்கூடாது, நீ பேசுறதுக்கு அவசியமே இல்லை. அவன் சொல்கிறத நம்ம கேட்கணும்னு அவசியமே இல்லை. அவன் சரியான பாதையில் கொண்டு போகிறதில்ல. அவன்கிட்ட பேசுகிறத நம்ம கேட்கக்கூடாது. அது அடுத்தது அவனுடைய வல்லமையினால அதை விரட்டணும். 2 தான் ஆண்டவர் வந்து செய்ய சொல்லி நமக்கு இந்த இடத்துல கற்றுத்தந்துக்கா. அதுக்கு அந்த இடத்துல வந்து அவன் வந்து வெளியேறி ஆண்டவர் அதட்டினோன்னு வெளியேறினான்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அவனை அலக்கழித்து இந்த விளக்கங்கள்லாம் படித்து பார்த்தீங்கன்னா அலக்கழித்து அவன் வந்து இந்த பயங்கரமான ஒரு சவுண்டு, அதான் சத்தத்தோடு போயிருக்கான்னு ஈஸியாக போட்டாங்க பைபிளில். விளக்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான, அதான் மனுஷன்லாம் பயப்படக்கூடிய ஒரு பயங்கரமான சத்தத்தை உருவாக்கிட்டு தான் அவன் வந்து அந்த இடத்த விட்டு அந்த மனுஷனை விட்டு அதை அலக்கழித்து வெளியேறினான்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ பிசாசு பிடிச்சவங்கள நம்ம முக்கியமாக வந்து பிசாசு பிடிச்சி அவங்க வேதனையோடு இருக்கும்பொழுது அவங்களுக்காண்டி நம்ம ஜெபிக்கிறது ரொம்ப முக்கியமானது. இது வந்து ரொம்ப மற்றவனுடைய வாழ்க்கையை வந்து ஒருத்தனுடைய வாழ்க்கையை வந்து கெட்டு எப்படி குடும்பம் பூரா எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். அப்படிப்பட்ட அலக்களிக்கக்கூடிய ஒரு பிசாசை ஆண்டவர் வந்து வல்லமையினால் செஞ்சார்ல, அந்த வல்லமையினால் நிறைச்சி நெகி பிசாசினுடைய எல்லாமான காரியங்களையும் நாங்களும் ஜெயிக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி இதில் ஒரு அபிஷேகம் பெற்றவங்களாக இருந்தால் கண்டிப்பாக வந்து நம்மளால் முடியும் அப்படிங்கிறது இந்த பரிசுத்த ஆவினால் நமக்கு சொல்கிற காரியங்களை, ஆண்டவர் செஞ்ச காரியங்களை நம்ம செய்கிறதுக்கு நாம் வந்து அதை முயற்சி பண்ணி, ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்க. நிறைய பிசாசு பிடிச்ச பிள்ளைங்களை நாம் பார்க்கோம். அவங்களால அவங்க வாழ்க்கை
எவ்வளோ அலக்களிக்கப்படுது. அதெல்லாம் நீங்கள் பார்த்தோன்னே உங்களை பார்த்தோன்னே அவன் சொன்னான், நீங்களும் அதை அதட்டி உடனே சுகப்படுத்தி அவனை அனுப்புனீங்களேப்பா. நாங்கள் மட்டும் பார்த்துட்டு அப்படியே வர்றோமே, அந்த பிள்ளைங்களை நாங்கள் சுகப்படுத்தணும், எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஒரு ஜெபத்தோட ஒரு பொருத்தனையோட அந்த வார்த்தையை நீங்கள் தியானிங்க. ஆண்டவர் உங்களுக்கு இந்த வரத்தை தந்து பிசாசுகளின் காரியங்களெல்லாம் நம்ம ஜெயிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய இந்த நாட்களில் ஜெபிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இதற்கு நீங்கள் அப்போஸ்தலர்ல பவுல் காரியத்தை எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வந்ததுனால நான் அதையும் சொல்கிறேன். அப்போஸ்தலர் 19 12 16 வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா பவுல் வச்சு எப்படி ஆண்டவர் சுகப்படுத்தினாருன்னு சொல்லி பார்க்கும். அப்படி சுகப்படுத்தும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கி இந்த ஆசாரியனாகிய ஸ்கேவான்னு சொல்லி அந்த மனுஷனுடைய ஒரு யூதனுடைய குமாரன் 7 பேர் இவங்கெல்லாம் இவர் செய்கிறார, இப்போ நம்மளும் பிசாசை துரத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொல்லாத ஆவி அங்கே இருந்ததை பார்த்து என்ன செய்தான்னா ஆவியை துரத்துறதுக்கு போகிறாங்க தைரியமாக. ஏன்னா ஆவியானவர் துரத்துறதுக்கு என்ன செஞ்சுருக்காரு, பேதுருக்கு பவுலுக்கெல்லாம் செஞ்சாங்க, அவங்களாம் அற்புதத்தை செஞ்சாங்க. அப்போ ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்துருக்க அதிகாரத்தை வேறு யாரும் செய்ய முடியாது. அது இல்லாதபடி செய்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை தான் நான் இப்போ தியானிக்கேன். ஆனால் அப்போ சொல்லல நம்ம படித்து பார்த்தோம்னா எந்த இடத்துல அற்புதம் செஞ்சாலும் அவங்க என் பேர் நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லவே செய்யலை. ஆனால் இவருடைய பவுல் காரியத்திலலாம் பாருங்கள், அந்த காரியத்தில் அற்புதம் செஞ்சது நீங்கள் பார்க்கலாம். அவர் கச்சையை போட்டாலே அவங்க உருமாறு போட்டாலே அவங்களுக்கு நோய் பொல்லாத ஆவியே போகுதுன்னு சொல்லி சொன்னோன்னே இவங்க ஒரு இந்த கேசா தெரியாத மந்திரவாதி மாதிரி அலைவாங்க பார்த்தீங்களா. அவங்க போய் இயேசு நாமத்தை சொல்ல துணிஞ்சு அவர் இயேசுவின் மேல் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறேன்னு சொல்லி அவங்க ஆண்டோடைய நாமத்தை சொல்லி தான் ஜெபிக்காங்க. அப்போ இந்த ஜெபத்தில் கூட பாருங்கள், ஆவியானவரை பெற்றுக்கொண்டா ஜெபிக்கிறவங்களும் ஆவி இல்லாமல் ஜெபிக்கிறவங்களையும் நீங்கள் கண்டுகொள்ளணும். இந்த பிசாசுக்கு ஜெபிக்கும் பொழுது அதை நீங்கள் கண்டுகொள்ளணும். அதில் நடந்த காரியத்தை நான் சொன்னோன்னா உங்களுக்கு இந்த காரியத்தை நீங்கள் செயல்படுத்துறதுக்கு நிறையா பேர் இந்த மாதிரி கஷ்டப்படும் பொழுது அவங்களுக்கான ஜெபிக்கிறதுக்கு ஒரு பெரிய வாஞ்சி உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு அந்த வரத்தை தந்து ஆண்டவர் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லியிருந்தா நம்ம செய்ததுக்கு ஆண்டவர் உதவி செய்யணும். அதுக்கு தான் இந்த இடத்த நான் சொல்கிறேன். பவுலுக்கு அந்த காரியத்தை செஞ்சார், ஆண்டவர் கொடுத்துருந்தார் அந்த வல்லமையை. அந்த வல்லமையினால தான் செஞ்சார். அவளே பவுலுடைய ட்ரெஸ்ஸுனால சுகம் கிடைக்கல, அது அவனுக்கு தெரியலை. அதனால் இயேசு நாமத்தை சொன்னோம்னா எல்லாருமே சுகமாகிடுவாங்க, எல்லாம் பிசாசு ஓடிடுன்னு சொல்லி இவங்க 7 பேரும் போகும் பொழுது பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி என்ன சொல்லுதுன்னு பாருங்கள், இயேசுவையும் அறிவேன், இயேசுவே எனக்கு தெரியும், இயேசுவை ஏற்கனவே எனக்கு சொல்லிட்டான்ல பரிசுத்தர்னு சொல்லி, அதனால் பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி. அப்போ பவுலையும் தெரியுது, இயேசுவையும் தெரியுது, நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்க. அப்போ அவனுடைய காரியங்கள் பாருங்கள் எவ்வளவு நல்ல அது மனுஷனை பற்றி எப்படி கரெக்டாக அவன் நிதானிக்காம பாருங்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நிதானிக்க தெரியுதா? பிசாசுக்கிட்ட நம்ம போகும் பொழுது, பிசாசை விரட்டுறதுக்கோ ஏதோ ஜெபிக்கிறதுக்கோ போகும் பொழுது அந்த பிசாசே அறிக்கையிடுது, நீ யாருன்னு தெரியும், ஏசு யாருன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம போகும் பொழுது ஆண்டோடைய நாமத்தில் நம்ம போனாலும் ஆண்டோடைய வசனத்தை நம்ம சொல்லி போனாலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்க அந்த அதிகாரத்தில் அந்த அபிஷேகத்தினால தான் நம்ம போகணும் இல்லையா. நமக்கு ஏதோ நமக்கு முடியும் அப்படின்னு சொல்லி ஏசு நாமத்தை சொன்னாலாம் பிசாசன் திருப்பி இந்த மாதிரி கேள்வி கேட்குறத நம்ம பார்க்கோம். அவன் அறிவின்னு சொல்லி பொல்லாத ஆவியினுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள்னு சொல்லி துணியெல்லாம் உறிஞ்சிட்டு அவன் செய்கிற கதை என்னவோ அதை இவங்களுக்கு செஞ்சதான். இயேசு நாமத்தை செய்கிறதுக்கு துணிஞ்சு அவன் செஞ்ச காரியத்துக்காண்டி அவனுடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்னா பிசாசு பிடிச்சவனை துரத்த முடியலை. அவனுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறான்னா கஷ்டம் அந்த வேதனையோட அவன் இன்னும் வேதனைப்பட்டு எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு அவன் கேவலப்படுத்தி தான் அனுப்புவான். அப்போ அப்படிப்பட்ட இயேசுவின் நாமத்தை சொல்கிறதுக்கு நம்ம துணிஞ்சு போகக்கூடாது. ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அதற்கு கீழ்ப்படிஞ்சு அவர் வல்லமையினால் செஞ்சார். இந்த வல்லமை பெற்றுக்கொண்டு பவுல் செஞ்சார். அப்படிப்பட்ட வல்லமை அவன் தெரிஞ்சுக்கிடாமல் செய்யும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறான்னா எல்லாம் இழந்து எல்லாம் அசிங்கத்தை செஞ்சு அவன் அனுப்புகிறான். அப்படிப்பட்ட அந்த பிசாசு பிடிச்சவங்கள அவங்கள ஜெபிக்கும் பொழுது நம்ம இதில் நல்ல ஒரு ஆவியானவரை பெற்றுக்கொண்டு ஆவியானவர் சொல்கிறத கேட்டு அதுக்குப்படி கீழ்ப்படிஞ்சு நம்ம நடக்கிறதுக்கு நமக்கு ஆண்டவர் உதவி செய்ய இன்றைக்கி இந்த வசனத்தில் நீங்கள் ஜெபிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். நான் பிசாசை ஏன்னு சொல்கிறேன்னா அதனால் நிறைய பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க, அவங்களுக்காக ஜெபிக்கணும், அவங்களுக்கு விடுதலை பெற்று அவங்களும் ஆராதிக்கிற பிள்ளைங்களாக வரணும். அது அந்த வாஞ்சியோடு நம்ம ஜெயிப்போம், ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். அடுத்தது மார்க் 1:30-31 நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி அந்த வசனத்தை நீங்கள் படிங்க.
30-31 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அவர் வந்து அது முடித்த உடனே ஜெபாலயத்துலேருந்து போன உடனே அவர் வந்து சீமோன் வீட்டுக்கு போகிறாரு. அது அந்த பக்கமாக இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாரு, எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடும்போது அவர் வீட்டுக்கு போகிறாரு. அந்த 30-31 பார்த்தீங்கன்னாக்கி அவர்கிட்ட இப்போ அவர் வந்தோடனே சீமோனுடைய மாமி வந்து 30ல் அந்த காய்ச்சலில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஆனால் சுரன்னு இதில் போட்டிருக்கு. ஆனால் நீங்கள் விளக்கங்கள் மற்ற புத்தகங்கள்லாம் நீங்கள் நிறையா படிச்சிங்கனாக்கி அவங்களுக்கு வந்து ஒரு நிறையா அந்த பெரிய வியாதி, அதாவது காய்ச்சல்னால் சும்மா சாதாரண காய்ச்சல் கிடையாது, அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு பெரிய வியாதியாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கலாம். அப்போ அவங்க படுத்திருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா இவர் வந்து போகிறாரு. போன உடனே என்ன செய்கிறாரு, அவளை குச்சி அவங்க சொல்கிறாங்க, இப்படி வீட்டில் உடம்பு நல்லா படுத்திருக்கா எங்கள் மாமி அப்படின்னு சொல்லி பேதுரு சொல்கிறாரு. அந்த உடனே போய் அவர் வந்து கிட்ட போய் அவளை வந்து கையை பிடிக்காரு. அவர் வந்து போனோடனே பார்த்திங்கன்னா கையை பிடிச்சி அவளை தூக்கி விட்டார். உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிட்டு அப்பொழுது அவளுக்கு பணிவிடை செய்தாள்னு சொல்லி பார்க்கும். இப்போ இங்கே வந்து நம்ம இது 2 வசனம் தான் படிச்சுட்டு அப்படியே ஆண்டவர் வந்து போயிருக்காரு. உடனே காய்ச்சல் இருந்திருக்காங்க, அவங்க சுகமாயிட்டாங்க, அப்புறம் வந்து அவங்களுக்கு பணிவிடை செஞ்சாங்கன்னு சொல்லி போட்டிருக்கு. இவ்வளோ தானே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் அப்படி இல்லை. இதில் விளக்கங்களில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அந்த பேதுரு மாமி ஜுரமாக கிடந்த போது அந்த சீமோன் இருக்கான் பார்த்தீங்களா, பேதுரு, அவர் வந்து போய் அவர் வந்து சொல்கிறாரு, இவங்க உடம்பு நல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்பொழுது ஆண்டவர் வந்து போய் பார்க்காருன்னு சொல்லி பார்க்கும். அப்போ கிட்ட போய் அவர் தொடுதார். அப்போ இவர் வந்து போன உடனே என்ன செய்தாருன்னா இவர் வந்து சொல்கிறார், எங்கள் மாமி சுகமாக இருக்காங்க, சுகம் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நோய் வரலாம், ஒரு பிரச்சனை வரலாம், நம்ம ஆண்டவர்கிட்ட கொண்டு போகிறோமா? இந்த மாதிரி ஆண்டவர் போகிற உடனே பார்த்தீங்கன்னா அவர் தான் பரம வைத்தியர், இந்த நோயெல்லாம் சுகமாக்கிறதுக்கு அவர்களெல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன செய்தாங்க, உடனே சொல்லுதாங்க. கூப்பிட்டு போனோன்னே ஒன்றும் சாப்பிடவில்லை, ஒன்றும் செய்யலை, ஒன்றும் பண்ணாமல் இருக்கும்போதே இந்த அம்மாவை காட்டி இந்த அம்மா உடம்புலாம் படுத்துருக்காங்கன்னு சொல்லி மாமியை போய் சொல்கிறாரு. உடனே ஆண்டவர் செய்கிற காரியங்கள் பாருங்கள். உடனே அவர் பரம வைத்தியர், அவர் சுகமாக்க முடியாத ஒரு காரியம் இல்லை அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியும். அவர் கொண்டு போய் விட்டோன்னா ஆண்டவர் தொடுதாரு, அவங்கள எழுப்புது. அந்த எழுப்புதலில் நிறையா காரியங்கள் இருக்குது. அதே நீங்கள் ஆண்டவர் என்ன செய்தாருன்னா உடனே அவளை விட்டு நீங்கிட்டு அந்த தூக்கி விட்டார்னு போட்டிருக்கு. அப்போ வந்து தூக்கி விட்டாருனாக்கி நிறைய பேர் சொன்னேன்னா தூக்கி எப்படியே உட்கார வச்சிட்டாருன்னு நினச்சிக்கிடுவாங்க. அப்படி இல்லை. நீங்கள் விளக்கங்கள்லாம் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அதையும் இதையும் வச்சு நீங்கள் படிக்கும்பொழுது தான் நிறைய காரியங்கள் நமக்கு கற்றுக்கொள்ள முடியும். தூக்கி விட்டாருனாக்கி தூக்கி எழுந்துரு அப்படிங்கிறது. அப்போ தூக்கி விட்டோம்னா உட்காந்துருந்து ஒரு காய்ச்சல் நமக்கு வந்துனாக்கி என்ன எப்படி படுத்துருப்போம் நம்ம. அப்போ வந்து ஒரு சாப்பிடாம இன்னும் ஒரு சோர்வாக இருக்கும். அப்போ வந்து யாராவது எந்திரிக்க சொன்னோம்னாக்கி ஒரு வேளை தட்டி தடுமாறி நம்ம எழுந்திருப்போம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தாருன்னா கையை பிடிச்சி தூக்குறாரு. முதல்ல கையை பிடிச்சி தூக்குறதே அவர் வந்து என்ன செய்கிறாரு, அவர் வந்து எல்லா சட்டத்தையும் எல்லாத்துக்கும் உரிய ஒரு தலைவர். அவர் தான் எல்லாத்தையும் உருவாக்குனவர். அவருக்கு எல்லா உரிமையும் ஆண்டவர் பிதாவானவர் கொடுத்துருந்தார். அந்த அதிகாரத்தில் தான் அவர் தொடுறார். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த யூதர் இதுலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பளை எல்லாம் பொம்பளை தொடக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் காரியங்கள்லாம் நிறைய இருந்துச்சு. ஆண்டவர் வந்து அப்படி அதெல்லாம் வந்து நீக்க தானே வந்தார். அதனால் எல்லாருமே பாருங்கள், ஒரு பெண்ணெலாம் பார்த்திங்கன்னா ஒரு காலெல்லாம் வந்து தலைமுடி வச்சு தொட்டுலாம் இது பண்ணுவாள். ஒரு பொம்பளை போய் அதாவது உடம்பை தொடக்கூடாது, யாரையும் தொடக்கூடாது அப்படிங்கிறதுனால பெண் வந்து தொடக்கூடாது. அதுவும் இப்போ தீட்டோட தொடக்கூடாதுங்கிறதுனால ஓரத்தை தொடுதான், துணி அந்த ட்ரெஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை தான் தொடுதான்னு போட்டுருக்கு. அப்போ அவ்வளோ பெரிய காரியங்கள் அங்கே இருந்தது. அந்த நாட்களில் யாருமே தொடக்கூடாது அப்படிங்கும்போது ஆண்டவர் முதல்ல தொடுதார். நம்மளை வந்து ஆண்டவர் நம்ம நோயில் இருந்தோம்னாக்கி நம்மளை வந்து தொடணும். ஆண்டவருடைய தொடுதல்னால்தான் தான் நமக்கு விடுதலை. 2வது பார்த்து தூக்கி நிறுத்துறாரு, நம்மளை நிற்க வைக்கிறார். நின்று நீ எங்கே நான் என்ன செய்யணும்னு சொல்லிகிட்டு இருக்கணும், அந்த வேலையை செய்கிறதுக்கு நீ எழுந்துறீங்காரு. இப்போ உட்கார வச்சோம்னாக்கி அவங்க எழுந்திரிச்சு வர்றதுக்கு அதுக்கு நேரம் ஆகும். அதனால் என்ன செய்கிறாரு, உட்காரவும் எழுப்பவும் செய்கிறாரு, தூக்கவும் செய்கிறாரு, எழும்பி நிற்கவும் செய்ய வைக்கிறாரு. அப்புறம் பணிவிடை செய்தான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்போது ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா 2 காரியங்களை செய்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் தூக்கி விட்டு அவளை வந்து என்ன செய்கிறாரு, நிறுத்தார், நில்லு அப்படிங்காரு. நின்று அவள் வந்து அதுக்கு பிறகு சுகப்படுத்தி சுகமாகி அவள் வந்து பணிவிடை செஞ்சாள். உடனே பணிவிடை செஞ்சான்னு போட்டிருக்கு. அப்போ அவங்களுக்கு சாப்பாடு பண்ணுறதுக்கு மற்ற எல்லாம் பண்ணுறதுக்கு நம்ம வந்து உடம்பு நல்லாலும் படுத்துக்கும்போது அப்படி உடனே நம்ம போக முடியாது. அதுலேயும் காய்ச்சல் இருந்தனாக்கி நிறையா அந்த உடம்புலலாம் வந்து எலும்பு அதெல்லாம் வலிக்கும். அதுக்கு மருந்து சாப்பிட்டு அதெல்லாம் பண்ணி தான் நம்ம வந்து செய்ய முடியுங்கிறது நமக்கு எல்லாருமே சாதாரணமாக தெரியும். நான் அதுக்கு அவ்வளோ போகலை. ஆனால் அதனால ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா சுகப்படுத்துது. நம்ம மனுஷனால் சுகமாக்க முடியாத காரியங்கள் நிறையா இருக்கலாம், வைத்தியரால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற காரியங்கள் நிறையா நோய்கள்லாம் இருக்கலாம். ஆண்டவர் நமக்கு சுகம் தந்தாருனாக்கி அது வந்து அந்த சுகத்தை வச்சுக்கிட்டு நாம் என்ன செய்யணும்,
இந்த சுகம் நமக்கு சுகத்தை தந்திருக்கிறாரு. அந்த சுகத்தை வாங்கிட்டு நாம் அப்படியே சுகபோகமாக இருந்து வாழ்கிறதுக்காண்டி ஆண்டவர் வந்து தூக்கி விட்டு நம்மளை நிற்க வைக்கலை. நம்மளை நிற்க வச்சுருக்காரு, நிமிர்ந்து நிற்க வச்சுருக்கிறாருன்னா நம்ம ஓடணும். அதுக்கு பிறகு அவருக்காக ஓடுறதுக்காண்டி தான் நம்மளுக்கு வந்து நமக்கு செஞ்சுருக்காரு. அதனால் நம்ம பலவீனம்லாம் எந்த பலவீனத்துலேருந்து நம்மளை வந்து தூக்கி நம்மளை நிறுத்தினாலும் சரி, அவருக்கு பணிவிடை செய்ததுக்காக தான் நமக்கு வந்து ஆண்டவர் இந்த சுகத்தை தந்திருக்கிறாருன்னு சொல்லி அதுக்கு முற்றிலுமாக நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கணும். தவிர நம்ம வந்து நமக்கு ஏதோ பலன் தந்திருக்காரு, நமக்காக ஏதோ ஓடணும்னு சொல்லி அப்படிங்கிறதுக்காக நோயை சுகமாக்கலை. அதனால் நோயை சுகமாக்கியிருந்தானா மீண்டும் ஒரு புது வாழ்வை தான் தந்திருக்காரு. அவளுக்கு அதை எழும்பி நிற்க சொல்லி அவளை பணிவிட செஞ்சானா அப்போ அந்த வாழ்க்கை வந்து மாறிட்டு, அப்போ அந்த வாழ்க்கையில் மாற்றப்பட்டதுனால அந்த இறைப்பணிக்கு நம்ம அர்ப்பணிக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. ஆண்டவருக்கு சமைச்சு எல்லாம் பண்ணியிருப்பா, எல்லாம் பணிவிட செஞ்சான்னு போட்டுருக்கும்போது எல்லாமான காரியங்களும் அதில் அடங்கும். அதை நம்ம செய்கிறதுக்காக தான் இந்த சுகத்தை அந்த அம்மா கொடுத்துருக்காங்க. நமக்கும் சுகம் கொடுத்துருந்தாருன்னா நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்கள் தியானிங்க. ஆண்டவர் உங்களுக்கு கற்றுத்தருவார், நிறைய காரியங்களை நம்ம கற்றுத்தருவார் இந்த வாழ்க்கையின் மூலமாக. அதனால் நீங்கள் அப்படி செய்யும் பொழுது நமக்கு சுகம் தந்திருந்தாருன்னா நம்மளை வந்து ஆண்டவருக்கு அர்ப்பணித்து அவருக்குன்னு எதாவது செய்கிறதுக்காக நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளைங்களா இருக்கணுமே தவிர சுகத்தை பெற்றுக்கொண்டு அப்படியே நம்ம ஏனோ தானு வாழ்ந்து திரும்பவும் அந்த நோய்க்குள்ள நம்ம போயிடக்கூடாது. அந்த மாதிரி காரியங்களை செய்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அதை 2வது நம்ம படித்தோம். 3வது குஷ்டரோகி ஒருத்தர் வரார். அவர் வந்து எப்படி சுத்தமாகிறாரு அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தியானிக்கலாம். 1வது அதிகாரத்தில் 40லேருந்து 44 வசனம் வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவரை பற்றிய ஒரு காரியங்கள் தான் இருக்குது. 40லேருந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அது இருக்குது. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். உமக்கு சித்தம்னா எனக்கு சுத்தமாகும் நம்மனைக்கு ஆண்டவருக்கு சித்தம் தான். ஆனால் இவன் எந்த ஆள் என்ன கேட்காமனா உமக்கு சித்தம்னா என்ன சுத்தமாக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்படி கேட்கும்பொழுது ஆண்டவர் நான் முதல்ல அது வசனத்தை சொல்லிவிட்டு அப்புறம் நம்ம சொன்னேன். அப்புறம் இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை வந்து என்ன தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த வார்த்தையில் எவ்வளோ வல்லமை இருக்குன்னு சொல்லி நம்ம தியானிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா 42வது வசனத்தில் இப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிட்டு அவன் சுத்தமானான். இப்போ நம்ம படிச்சுட்டு போகிறது வந்து ஒரு சுகத்தை பற்றியும் அந்த மாதிரி விளக்கங்களை படிக்கும்போது இன்னும் அதிகமாக நம்ம தியானிக்கலாம். 43வது வசனத்தில் அப்பொழுது அவர் அவனை நோக்கி நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாக இரு. அதனால் ஆண்டவர் என்ன செய்தாரு பாருங்க, நீ வந்து உனக்கு குஷ்டரோகம் சுகமாயிருக்கு, அதை போய் எல்லாத்துலேயும் போய் சொல்லிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை சொன்னதுக்கு தான் நான் இப்போ சொல்கிற கதைகள்லாம் பார்த்துக்கோங்க. மற்றவங்க காரியங்களை சொல்லக்கூடாது. இப்போ அவனுக்கு குஷ்டரோகம்னு சொல்லி சோகமானோடனே எனக்கு குஷ்டரோகம் இருந்தது, எனக்கு குஷ்டரோகம்னு சொன்னோம்னாக்கி எல்லாரும் இந்த ஒரு இடத்துல பார்த்திங்கனாக்கி ஒரு பிள்ளை ஒரு சின்ன எங்கள் ஊரில் இருந்த ஒரு கதை ஞாபகம் வருது. ஒரு சின்ன பிள்ளை, அந்த பிள்ளை வந்து பார்த்திங்கனாக்கி ஒரு 7-8 வயசு தான் இருந்தாள். அப்போ வந்து எங்கிட்டலாம் வந்து நல்லா பேசுவாள். நான் கொஞ்சம் வாலிப வயசாக இருக்கும்போது அவள் வந்து எங்கிட்ட வந்து பேச வரும்போது அவங்க அம்மா வருவாங்க. அவங்க அம்மா மட்டும் கூட்டு வருவாங்க. எங்கள் அப்பா எங்கன்னு ஒரு நாள் நான் கேட்டேன். அந்த பொண்ணுகிட்ட கேட்டோன்னே அவங்க அம்மா பேசிட்டு அப்படியே போயிடுவாங்க. எனக்கு தெரியாது. அந்த பொண்ணுகிட்ட நான் கேட்டேன், ஒருவேளை அவங்க அப்பா வந்து வேறு வெளியூரில் எதுலேயும் இருப்பார் போல் இருக்கு, இந்த அம்மா அங்கே வந்து இப்படி பீடி சுற்றி அது மாதிரி இது பண்ணிட்டு இருக்காங்க போலுக்கு அப்படின்னு பீடி கடைக்கு போகும்போது அந்த பிள்ளையோட கூப்பிட்டு வருவாங்க, பேசுவாங்க அந்த மாதிரி. அப்போ என்கிட்ட எல்லாருமே பேசும்போது நான் வந்து ஏதாவது கேட்பேன் சிலது கேள்வியை. அப்போ வந்து நான் கேட்டேன் உங்கள் அப்பா எங்கே அப்படின்னு சொன்னோம்னா அது எப்படி அழுதுட்டு உடனே அவங்க அம்மா இருந்தாங்க. உடனே ஐயோ எதுக்கு அழுதா, ஒருவேளை நான் நினச்சிட்டேன் இல்லை போல் இருக்குது, அதனால நம்ம கேட்டோம். நம்ம சின்ன வயசில் கொஞ்சம் நான் வந்து அதனால் எதுக்கு இந்த மாதிரி கேட்டோம் அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே ஒரு கவலையாக இருந்துச்சுது. ஆனால் அவங்க அம்மா அப்படிலாம் இல்லைம்மா, அவங்க அப்பா வந்து ஜெயிலில் இருக்காரு அப்படின்னு சொல்லிச்சு. எனக்கு ஒரே ஷாக் ஆகிட்டு, என்னடா ஜெயிலில் இருக்காரா என்ன அப்படின்னோம்னா ஏதோ ஒரு சொந்தக்காரங்க சொத்து தகராறு வந்ததில்ல, இவர் ஆள் வச்சு ஏதோ பண்ணி இவரை அடித்ததில் அவன் இறந்து போயிட்டான். அப்புறம் 2-3 பேர் அது கூட சேர்ந்தவங்கெல்லாம் காசை கொடுத்து எப்படியே வளர்ந்துட்டாங்க. எனக்கு ஒன்றும் வசதி இல்லை. அதனால என்ன பண்ணாருன்னா இவரை கொண்டு போய் 10 வருஷம் போட்டாங்க. என் பொண்ணு வந்து 1 வருஷம் 1.5 வருஷம் இருக்கும்போது போனார். இப்போ 8-8.5 வருஷம் ஆச்சு. 10 வருஷத்தில் வருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த வருஷம் 2 வருஷத்துக்குலாம் என்னன்னு தெரியலம்மா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து எப்படி அப்போ வந்து அந்த பொண்ணை வந்து எல்லாரும் பக்கத்தில் நினச்சோம் அழுதுச்சு. அழுதும்போது நான் எதுக்குமா அழாதங்க, அவங்க அடுத்த வருஷம் ஒரு வேளை வந்துடுவாங்க, உங்கள் அப்பா வந்துடுவாங்க பாரு அப்படின்னு சொல்லி நான் எப்பவுமே கொஞ்சம் கிண்டலாகவும் பேசுவேன். உங்கள் அப்பா வந்துடுவாங்க, அப்போ நீ வந்து எங்கள்கிட்டலாம் வரமாட்டியா அப்படின்னு ஒரு கிண்டல் பேசுனா அது சிரிச்சுது. சிரித்த உடனே அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயோ என் பிள்ளை எப்பவுமே கவலைப்பட்டே இருப்பா, இப்போ சந்தோஷமாக சிரிச்சிட்டாளே அப்படின்னு சொல்லி எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ வந்து அதில் ஒரு வார்த்தை சொல்லிச்சு அந்த பொண்ணு, சின்ன பொண்ணாக இருந்தபோது ஒரு 7 வயசு தான் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த பொண்ணு சொல்லிச்சு நான் ஸ்கூலுக்கு போகிறேன். ஸ்கூலுக்கு போறியா? போகிறேன்க்கா அப்படின்னுச்சு.
ஸ்கூலுக்கு போவேன், எனக்கு கண்ணீரே வந்துட்டு. இந்த ஸ்கூலுக்கு போகும்போது நான் நீ உங்கள் அப்பா ஜெயிலில் தானே இருக்காரு, அப்போ நீ வந்து கொலைகாரன் பிள்ளை தானே அப்படிம்பாங்க. எனக்கு என்னென்ன தெரியாதுக்கா, எனக்கு சொல்லவும் தெரியல. எங்கள் அப்பா கொலை பண்ணாங்களா இல்லையா, எங்கள் அப்பா கொலை பண்ணுற மாதிரி ஆளும் கிடையாது. ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க. எப்படின்னு நான் ஜெயிலுக்குலாம் என்னை கூட்டு போகும்போது பார்க்க எங்கள் அப்பா அழுது நான் செய்யவே இல்லைம்மான்னு எங்கள் அப்பா அழுறாங்க. ஆனால் இங்கே உள்ளவங்க எல்லோரும் நினச்சிருந்தாங்கன்னா கொலைகாரம் பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ விடுதலை வந்த பிறகு உன்னை எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லி அந்த பிள்ளைய ஆறுதல் படுத்தேன். ஆனால் நினைப்பேன் சின்ன பிள்ளையில ஒரு 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 தாக்கம், அந்த தாக்கம்லாம் எனக்கு இருந்தது. அதை நான் நினச்சி அப்படியே அழுவேன். அப்போ அந்த பிள்ளை அழும்போது நான் சந்தோஷப்படுத்தி அவளை அனுப்பினேன். அப்புறம் ஒரு வருஷம் 1.5 வருஷத்துலேயே அவங்க அப்பா வந்துட்டார். வந்து கொலை செஞ்சது மற்றவங்கெல்லாம் எல்லோரும் செஞ்சதுனால இவர் வந்து கொலை செஞ்சாருங்கிறதுனால 10 வருஷம் தண்டனை அனுபவிச்சிட்டாரு, அவ்வளோதான். அதனால அந்த பேர் வந்து எனக்கு இப்படியே இருக்குமே என் பிள்ளை வாழ்க்கை பொட்ட பிள்ளை எப்படி அவள் வாழ்க்கை இருக்குன்னு அந்த அம்மா அழுவாங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அவர் வந்து தப்பு செஞ்சாரா தப்பு செய்யலையாங்கிறது தெரியாது. ஆனால் உலக மக்கள் என்ன செய்வாங்க, அந்த பிள்ளைய எப்போவுமே கொலகாரம் பிள்ளை, நீ கொலகாரம் பிள்ளை அப்படின்னே சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை என்ன ஆகுன்னு பாருங்கள். அப்போ அந்த பிள்ளைக்கு திருமண நாட்களையோ மற்ற வாழ்க்கையில் எது எடுத்தாலும் சரி அப்படியே சொல்லிட்டு இருக்கும்போது அவருடைய மனம் வந்து புண்படும். அவருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஏதோ தவறுதால அவன் செஞ்சுட்டான், அந்த கொலைக்காண்டி இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையை நம்ம பாதிக்கிறதுக்கு விடவே கூடாது அப்படின்னு சொல்லி நான் நிறைய திருப்ப அவங்ககிட்ட சொல்வேன். அதெல்லாம் நீங்கள் மறந்துடுங்க, பக்கத்தில் உள்ளவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்காங்க, அழாதுங்க, நீங்கள் அழுதிங்கன்னா அவளும் அழுவா அப்படின்னு சொல்லிவிடுவேன். அந்த பிள்ளை சொல்லும், அம்மா அந்த அக்கா சொல்லும்போது நீங்கள் அழாதுங்க, என்னை வந்து சொன்னாலும் அதெல்லாம் எங்கள் அப்பா வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி நீ சொல்லு அப்படின்னு சொல்லி நான் அந்த பிள்ளைகிட்ட சொல்லுவேன். அப்படி ஆறுதல் சொல்கிற வார்த்தைகளை நம்ம சொல்லணுமே இல்லையா, நம்ம அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் நிறையா இந்த மாதிரி செய்யக்கூடாது. அதை நீங்கள் ரொம்ப முக்கியமாக நீங்கள் அந்த மாதிரி செய்கிறவங்க இருந்தாலும் கூட நீங்கள் வந்து அதை சொல்லுங்கள், அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி. அந்த மாதிரி ஆண்டவர் வந்து எவ்வளோ அருமையான ஆண்டவர் பாருங்கள். குஷ்டரோகி, இன்றைக்கி குஷ்டரோகம்னா அது வந்து தீட்டுன்னு பழைய காலத்தில் இருந்தது. இந்த நாட்கள்லையும் பார்த்திங்கன்னா குஷ்டரோகம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து வீட்டில் அனுமதித்து யாருமே வைக்கிறதே இல்லை. எல்லாருமே வெளியே அதுக்குன்னு ஒரு ஸ்தாபனத்தில் நடத்துகிறாங்க, அதில் தானே இருக்காங்க. அப்படிப்பட்ட காரியத்தில் இருந்த ஒரு மனுஷனை பற்றி சுகப்படுத்திட்டு ஆண்டவர் வந்து நினச்சிக்கிறாரு, நீ வந்து என்ன செய்ய உன் சொந்தம் உன் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறாரு, நீ யார்கிட்டையும் சொல்லாத, யார்கிட்டையும் இந்த மாதிரி குஷ்டரோகம் இருந்தது எனக்கு சுகமாயிருக்கு அப்படின்னு சொல்லாத அப்படிங்கிற காரியத்தை சொல்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கி ஆயினும் சொல்லி ஒரு வார்த்தை சொல்கிறாரு. ஆண்டவர் உடனே அதை நீ செய்யக்கூடியதை நீ தான் செய்யணும் இப்போ அப்படின்னு சொல்லி அப்படி விடுறது ஆண்டவர் இல்லை. அவர் எல்லாவற்றையும் சரியாக செய்கிறவர், அதான் நேர்த்தியாக செய்கிறவர்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி செய்கிறவர். இந்த குஷ்டரோகி மனுஷன் போகும் பொழுது இந்த 44வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தா, ஆயினும் நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து நீ சுத்தமான நிமித்தம் மோசே கட்டளையிட்டு இருக்கிறவைகளை அவர்களுக்கு சாட்சியாய் செலுத்து என்று கண்டிப்பாய் சொல்லி உடனே அவனை அனுப்பிவிட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கும். ஏன்னா நீ குஷ்டரோகம் சோமாயிட்டுன்னு நீ மற்றவங்கள்ட்ட சொல்லாதன்னு சொல்லிட்டாரு. ஆனால் இந்த லேவியராமத்தில் 14:2 அந்த குஷ்டரோகத்துக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஆசாரியன்ட்ட காட்டணும்னு சொல்லி. அப்போ அந்த சட்டத்தின்படி நடக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. நான் மற்றவங்க சொல்லாத, ஆனால் ஆசாரியன்ட்ட நீ கொண்டு போகணும்னு சொல்லி சொல்கிற பார்த்தியா, அது நீ செய்ய அப்படிங்கிறாரு. அப்போ ஆசாரியன் நியாய பிரமாணத்தின்படி செய்ய வேண்டியதை நீ கொண்டு நான் சுத்தமாயிட்டேன்னு சொல்லி அவன் மோசே கட்டளையிட்ட அந்த காரியத்தை நீ செஞ்சு அந்த சாட்சி பெறணும். ஏன்னா அந்த ஆசாரியன் வந்து உனக்கு குஷ்டரோகம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொன்னாதான் அந்த பழியெல்லாம் செலுத்தி அதுக்கு பிறகு தான் அவன் வீட்டுக்கே போக முடியும். இப்போ வீட்டுக்கு போக சொல்லிட்டாரு, அதுக்கு முன்னாடி நீ இந்த மோசே சொன்ன அந்த காரியத்தை நியாயப்பிரமாணத்தின்படி அதை மட்டும் ஆசாரியன்ட்டு நீ சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீ வந்து என்ன செய்ய, நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறது நீங்கள் பார்க்கலாம். அப்போ எவ்வளோ பெரிய அசுத்தமான காரியத்தில் இருந்து விடுதலை பெற்றாலும் அவர் செய்கிற காரியங்கள், அதாவது எத்தனை நியாயப்பிரமாணத்தில் மோசே சொன்ன காரியங்கள்லாம் அதை செஞ்சுட்டு நீ போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எல்லாவற்றிலும் பாருங்கள், நீங்கள் எடுத்தீங்கன்னா எல்லாத்துலேயும் சட்ட திட்டங்களுக்கு எல்லாவற்றுக்குமே ஆண்டவர் மனுஷன் குமாரனா வந்து அவர் எல்லாத்தையும் அண்டா சராச்சரங்களையும் உண்டாக்குனவர் அவருடைய கருத்தெல்லாம் இருக்குது. ஆனாலும் வந்த போது அவர் வந்து அதிகாரத்தோடு அவர் பேசினாலும் அதிகாரத்தோடு அவர் சுகப்படுத்தினாலும் அவர் செய்ய வேண்டிய காரியங்களை நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி தான் ஆண்டவர் என்ன செய்தார், வீட்டுக்கு போக சொல்கிறாருன்னு நீ பார்க்கலாம். ஆண்டவர் செஞ்ச காரியங்கள் நம்ம வேதத்தில் வசனத்தில் இருந்தது பூரா நம்ம படித்து அதுலேருந்து படிச்சிட்டோம். இந்த விளக்கங்களை படிக்கும் பொழுது நீங்கள் இன்னும் நல்லா உங்களுக்கு புரியுங்கிறதுனால நான் வந்து அந்த காரியத்தை நான் சொல்கிறேன். இந்த ஆண்டவர் வந்து முதல்ல என்ன செய்கிறாருன்னா, அந்த இந்த உங்களை சுத்தமாக்குன்னு சொன்னோம்னா ஆண்டவர் சொன்ன உடனே இயேசு வந்து முதல்ல மனதுருகிறார். எல்லா நோய்கள்
நாட்களுக்கு முன்பாக நோய் சுகமாகிறதுக்கு முன்னாடி அவர் வந்து நம்ம மேலே என்ன செய்தார், மனதுருக்கம். அவருடைய மனதுருக்கம் நம்மகிட்ட இருந்தால் தான் நம்ம வந்து மற்றவங்களோட பேசும்பொழுது நம்ம சரியான இதில் பேச முடியும். அதனால் முதல்ல மனதுருக்கம், ஆண்டவருக்கு இருந்த அந்த மனதுருக்கம் நமக்கு வேணும். அந்த மனதுருகி தான் அந்த குஷ்டரோகியை சுகமாக்குனாரு அப்படிங்கிறத நம்ம இங்கே தியானிக்கோம். அதனால் முதல்ல மனதுருகினார். ரெண்டாவது பார்த்தோன்னா கையை நீட்டினார். கையை நீட்டி சுகமாக்குறதுக்கு அவர் நீட்டுறாரு. அவருடைய கையில் எவ்வளோ வல்லமை இருக்குது. அந்த வல்லமையினால் தான் நம்மளுக்கு சுகம் கொடுத்தாரு அப்படிங்கிறத நம்ம முதல்ல உணர்ந்து கொள்ளணும். அவருடைய வார்த்தை அவர் தொட்டார். அவர் வந்து குஷ்டரோகியை தொடுத்தார். ஏன்னா அவருடைய அந்த காலத்துல தொட்டோம்னாக்கி தீட்டு. ஆனால் அந்த மாதிரி காரியத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் தொடுறதை நீங்கள் பார்க்கலாம். அதுலேருந்து நீங்கள் பார்க்கணுன்னா அந்த குஷ்டரோகியை தொட்டதுக்கு ஒரு காரணம் இருந்தது. ஆண்டவர்கிட்ட வந்து அவன் என்ன செஞ்சான், முழங்கால் படியிட்டு என்னை சுத்தமாக்க முடியும்னா நீங்கள் சுத்தமாக்குங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டவர் சுத்தமாக்க முடியுமா உங்களாலன்னு சொல்லும்போது கேள்வியிலே இருக்குது பதில். சுத்தமாக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரே வாரத்தில் முடிச்சிருந்தார். அதில் தான் அவனுக்கு சுகம் கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ சுகங்கள் இல்லாமல் இருக்கலாம். நம்ம ஆண்டவர்கிட்ட வரும்போது, ஆண்டவரே உங்களால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை, உங்களால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் செய்யுங்க, எங்களை அற்புதமாக நடத்துங்கன்னு சொல்லி நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது இந்த குஷ்டரோகியை போல், இந்த குஷ்டரோகம்லாம் நீங்கினதை அந்த சுகம் பெற்ற அந்த மனுஷனை போல நம்மளும் சுகத்தை பெற்றுக்கொண்டு எத்தனை பெரிய நோயாக இருந்தாலும், மனுஷனால் அந்த வைத்தியரால் கைவிடப்பட்ட நிலைகளில் இருக்கிற அத்தனை நோய்களையும் கூட ஆண்டவர் சுகமாக்க வல்லமை உள்ளவர். அந்த வல்லமையை நம்ம பெற்றுக்கொள்ள ஆண்டவர் வல்லமையினால் நம்மளை நிறைத்து அவர் சுகப்படுத்துறதுக்கு நம்ம அர்ப்பணிக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா நியாயப்பிரமாணப்படி பார்த்திங்கன்னா ஒரு மனுஷன், அதாவது நியாயப்பிரமாணத்தின்படி நீ செய்யின்னு சொன்னார்ல, அதை நான் இங்கே சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா நியாயப்பிரமாணத்தின்படி இந்த லேவியராமத்தில் நான் சொன்னேன் 14:2 அந்த குஷ்டரோகத்தை பற்றியெல்லாம் நீங்கள் வரும், நீங்கள் படிங்க. இந்த லேவியராமத்தில் நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு மனுஷன் வந்து தொழுநோயை தொட்டோம்னாக்கி அவனுக்கும் அது வந்து அது ஒட்டிக்கிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது அப்படி இல்லைன்னு சொல்லி நிரூபிச்சிருக்காங்க. ஆனால் அது எப்படின்னு கரெக்டாக ஒரு இதில் இல்லைனாலும் அந்த நாட்களில் இருந்த காரியத்தில் வந்து அது தீட்டுள்ளவன், அவன் தொடக்கூடாது, மற்ற யாரையும் தொடக்கூடாது அப்படிங்கிறது நம்ம லேவியராமத்திலாம் இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து அந்த பாவத்தினால தானே வந்த அந்த காரியங்களெல்லாம் அவர் வந்து எல்லாத்தையும் நீக்கிறதுக்கு வந்ததுனால அந்த பாவத்தை நாசமாக்கி அதை வந்து அகற்றி அந்த கரை இருந்தது பார்த்தீங்களா, அந்த கரையெல்லாம் நான் எல்லாத்தையும் நான் வந்து நீட்டுக்கிறதுக்கு நான் வந்து எல்லாத்தையுமே நான் சரி செய்கிறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறத இங்கே சுட்டி காட்டுறத நம்ம பார்க்கோம். அது எல்லாத்தையும் வந்து அந்த நாசமாக்குற அந்த காரியங்களெல்லாம் அகற்றி அவர் வந்து என்னன்னா நம்ம தீட்டுப்படுத்தி கொள்ளவில்லை. அவர் வந்து நான் இதை தொடுதனால நான் தீட்டுப்பட்டவன் அப்படிங்கிறத வந்து அவருடைய வாழ்க்கையில் வந்து அவர் வந்தார் பார்த்தீங்களா, தொட்டார், அவர் வந்து தீட்டு கிடையாது. அப்போ ஏன்னா அவர் வந்து அந்த காரியத்துக்காக வந்தார். அந்த கரை திரையெல்லாம் நம்ம மனுஷன் போகிறோம் தொடுத்தோம்னாக்கி நமக்கு தீட்டு. ஆனால் அவர் என்ன செஞ்சிருக்காரு, அவர் வந்த நோக்கமே வேற, அவருடைய வல்லமை வேற, அவருடைய வருகைக்கு அவர் வந்து அவர் மனதுருகி தொடுதலே வேற மாதிரி இருக்குது. நம்ம தொடுறதும் அவர் தொடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அவர் தொடுதல் வந்து அவருடைய வார்த்தைக்கு வல்லமை, அவர் சொன்னாலே அப்படியே நடக்குது. எல்லா காரியத்தையும் ஆண்டவர் செஞ்சு முடிக்கிறவரா, ஆவியானவரால் நிறைக்கப்பட்டு பிதாவினால் அனுப்பப்பட்டதுனால அந்த கரைகள் எல்லாம் அவரை வந்து தொடவே முடியாது. இந்த பாவம் எதுவுமே அவர் மேற்கொள்ளலை. பார்த்தீங்களா, பாவம் உள்ள உலகத்தில் வாழ்ந்தார், பாவம் அவரை மேற்கொள்ள முடியாது. அவர் பாவம் செய்யலை, அவர் வஞ்சனை அவர் வாயில இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க. பார்த்தீங்களா, அது மாதிரி அவருடைய வாழ்க்கையில் கரை திரை எதுவுமே அவரை வந்து தீட்டுப்படுத்துறதுக்கு முடியலை. அந்த கிறிஸ்துவை தொடும் பொழுது அவருக்கு வந்து என்ன செய்யலை, அந்த தீட்டு வந்து அவரை மேற்கொள்ள முடியலை அப்படிங்கிறாரு. எனக்கு சித்தம் உண்டு அப்படிங்கிறாரு. ஏன்னா அவர் எனக்கு இதெல்லாம் செய்கிறதுக்கு எனக்கு தான், இதெல்லாம் நான் செய்வேன், இதை தான் எனக்கு சித்தம், இதை தான் நான் நடத்துறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை அவனை தொடும் பொழுதே பார்த்தீங்கன்னாக்கி இவருடைய சித்தம் தான் அங்கே அவனுக்கு சுகத்தை கொடுக்குதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அவன் பார்க்கும்போது நாம் வந்து சுகம் பெறதுக்கு நம்ம போகிறோம் ஆண்டவர்கிட்ட. அதை விட அவர் வந்து நம்மளை பார்க்கலாம் அதிகமாக அவருக்கு வந்து இவ்வளோ சுகப்படுத்தணும்னு சொல்லி விருப்பத்தோடு தான் அவர் வராருன்னு சொல்லி பார்ப்போம். அப்போ அவர்கிட்ட வரும்பொழுது நமக்கு சுகத்தை தர்றதுக்கு தான் அவர் வல்லமை தருவாரே வழியா, நமக்கு வந்து நம்ம என்னமோ கேட்டு அதுக்கு பிறகுலாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. அப்போ இப்படிப்பட்ட தீட்டுள்ள மனுஷனை தொட்டு போடுதுங்கள அந்த தீட்டு அவரை வந்து ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் வந்து சுகப்படுத்துறது என்னால் சுத்தமாக்க முடியும் அப்படிங்கிற வார்த்தையை வந்து சொல்லி தான் அவனை வந்து சுகமாக்குறாருன்னு நம்ம பார்ப்போம். அந்த இடத்துல அந்த வார்த்தைக்கு வல்லமை இருந்தது.
அந்த நொடி பொழுதுல அந்த நீங்கள் விளக்கத்தை படிச்சிங்கன்னா அந்த இன்னும் ஒரு சொடக்கு பொழுது நொடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த நொடி பொழுதுல அவனுடைய சரீரம்லாம் பார்த்தீங்கன்னாக்கி அந்த தோல் எல்லாமே மெருகுவாகி அது ஒரு அசுத்தமாக இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் தூய்மையாகி அது நல்லா சுத்தமாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கும். அப்போ அந்த வாழ்க்கையில் ஒரே ஒரு ஒரு சொடக்கு பொழுது நேரத்துக்குள்ளே வந்து ஒரு மனுஷனை வந்து மாற்றக்கூடிய வல்லமை தேவனுக்கு அந்த வல்லமை இருந்தது. ஆண்டவருடைய இயேசுக்கு அந்த வல்லமை இருந்தது. அவர் பிதாவனால் அனுப்பப்பட்டதே இதுக்கு தான். அவர் வந்து தீட்டுலையோ மற்ற பாவத்திலையோ வர சாபத்திலையோ விழுந்து கிடக்கிறவங்கள மீட்டெடுக்கிறதுக்கு தான் பிதானவர் அனுப்புனாரே ஒழிய அவர் அதை சுமக்கணும்னு அவசியமே இல்லை. அவர் பக்கமே வரவே முடியாது, அவர்கிட்ட எதுவுமே நெருங்க முடியாது. அப்படிதான் ஆண்டவர் பிதாவானவர் வச்சிருந்தார். ஆனால் அதனால ஆண்டவர்கிட்ட வந்து எந்த தீட்டும் அதை தொடலை. அந்த மனுஷனை தொடும் பொழுதும் தீட்டுப்படலை. அப்புறம் வந்து சுகப்படுத்தும் பொழுதும் ஆண்டவர் ஒரு நொடி பொழுதுல நீ சுத்தமாகு, எனக்கு சித்தமுண்டு சுத்தமாகுங்கார். அவ்வளோதான். அந்த சுத்தமாகுன்னு சொன்ன ஒரு வார்த்தையிலே அவருடைய வல்லமை அந்த சரித்துக்குள்ள போகும் பொழுது அந்த தோல் எல்லாமே சரியாச்சு, அவனுடைய சுத்தமானான்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ தான் காணிக்கை கொண்டே கொடுக்க சொல்கிறாரு ஆண்டவர் வந்து சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ சுகம் பெற்ற மனுஷன் எப்படி இருந்திருப்பான்? அவன் எல்லா பக்கமும் சொல்லி ஆசாரிகிட்ட போகிறதுக்கு முன்னாடியே அவன் சொன்னதே கேட்கலன்னு சொல்லி போகிறான். அப்போ வந்து ஆசாரிகிட்ட போயிட்டு மிச்சம் எல்லாத்துலேயும் போய் சொல்லிட்டான். சொன்னதுனால அவர் ஏன் சொல்லண்டான்னு சொன்னாருங்கிறத கடைசி வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். அவர் வந்து மற்ற இடத்துக்கு அவர் போகவே முடியலை, எல்லாரும் நெருங்கி ஊழியம் பண்ணதுக்கு முடியாதபடி இருக்குன்னு சொல்லி அந்த 45வது அவனோ புறப்பட்டு போய் இந்த சங்கதியை எங்கும் விளங்கும்படியாக பிரசித்தம் பண்ண தொடங்கினான். அதனால் அவர் வெளியரங்கமாய் பட்டணத்தில் பிரவேசிக்க கூடாமல் வெளியே வனாந்தரமான இடங்களில் தங்கியிருந்தார். எத்திசையிலும் இருந்து ஜனங்கள் அவரிடத்துக்கு வந்தார்கள். எல்லா இடத்துலையும் வந்தாங்க. வந்தபோது இவங்க என்ன செய்கிறாங்கன்னாக்கி ஆண்டவர் ஊழியம் பண்ண முடியலை. எல்லாம் வந்து பாருங்க, வசனத்தை கேட்குறவங்களா வராதபடி சுகப்படுத்துறதுக்கு வராங்க, எல்லாருமே செய்வார். ஆனால் அந்த இடத்துல ஊழியம் பண்ணணும் அப்படிங்கிறபோது ஒரு இடத்துல நம்ம ஊழியம் பண்ண போனோம்னாக்கி அந்த இடத்துல மக்கள்லாம் வரும்பொழுது அவங்களுக்கு நல்லா வசனத்தை போதிக்கிறது மற்ற ஜெபிக்கிறது எல்லாமே செய்வாங்க. அதுக்கு தடையாக இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல வாசிக்கும். அப்போ ஆண்டவர்கிட்ட இந்த குஷ்டரோகி போய் சொன்னோன்னே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது இங்கே இல்லைனாலும் அவர் வந்து ஆண்டவருக்கு சாட்சியாக இரு, ஆண்டவருக்கு சாட்சியாக நீ வாழு அப்படின்னு தான் சொல்லி அனுப்புகிறாரு. கண்டிப்பாக சொல்லி அனுப்புகிறாரு. நீ வந்து வேற எங்கேயும் சொல்லாண்டா, நீ போன்னு சொல்லி அனுப்பும் பொழுது அதுக்கு கீழ்ப்படியாமல் இவன் சொல்லும் பொழுது அந்த இடத்துல ஊழியம் பண்ண முடியலை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் சொல்கிற வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். ஆண்டவர் எங்கே போக சொல்கிறாரு, என்ன செய்ய சொல்கிறாரு, அதை தான் செய்யணும். அதுக்கு மீறி செய்யும் பொழுது நிறைய காரியங்களில் தோல்வி, மற்ற காரியங்களில் ஊழியம் பண்ணுறதில்ல தடையாக, மற்ற எல்லா காரியங்களையும் நம்ம தடையை உருவாக்கி பிசாசானவன் எல்லாவற்றையும் தடுத்துருவோம். அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கிறதுக்கு நம்ம முழுவதுமாக அர்ப்பணித்து ஜெபிக்கணும். இந்த காரியங்களை நீங்கள் நிறைய தியானிங்க. நான் அந்த வசனத்தையும் சொல்லியிருக்கேன், விளக்கத்தையும் நம்ம படிச்சிருக்கோம். இந்த வசனத்தில் 3 அற்புதங்களை ஆண்டவர் செஞ்சுருக்கிறத நீங்கள் படிச்சிருக்கோம். நம்ம 3 அற்புதங்களையுமே ஆண்டவர் வல்லமையினால் அவருடைய வார்த்தையினால் அவரை தீட்டுப்படுத்தாதபடி அவர் வந்து என்னத்துக்கு வந்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றினார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நோக்கத்தோடு ஆண்டவர் அழைத்திருக்கிறாரோ அந்த அழைப்பில் நம்ம சென்று பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு நம்ம உலகத்தில் வாழ ஆண்டவருக்கு சாட்சிகளாக நிற்க நம்ம முற்றிலுமாக அர்ப்பணிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். ஆமென். ஜெயிப்போம். என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும், பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். ஆம் சாமி, உங்களுடைய கிருபை எங்களை முற்றிலுமாய் மறைத்து காக்கிறபடினால தான் நாங்கள் ஆண்டவரை இந்த பிசாசுக்கு ஏற்று நிற்கவும், நோய்களினால் வாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளாகவும், ஆண்டவரை கரை திரைப்படாதபடி நாங்கள் காத்துக்கொள்ளவும் தேவனுடைய வசனம் எங்களுக்கு போய்த்து நடத்துகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிற சுவாமி. தகப்பனே, உங்களுடைய வார்த்தையின்படி உங்களுடைய வசனத்தின்படி நாங்கள் நடந்து செல்ல கிருபை தாங்க ஆண்டவரே. நீர் எழுப்பின அந்த எழுப்புதலுக்கு நாங்கள் ஆண்டவரை முற்றிலுமாய் அர்ப்பணிக்க கிருபை செய்யுங்க. நாங்கள் சுகத்தை மாத்திரம் பெற்றுக்கொண்டு அப்படியே ஏனோதானு வாழாதபடி என்னுடைய வார்த்தைக்கு முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க. எங்களுக்கு சுகம் தந்திருந்தது என்றால் ஆண்டவரை உமக்கென்று அர்ப்பணிக்கிற
நாளாய் மாறட்டும். பிசாசு பிடிச்சிருந்த அந்த மனுஷனை ஆண்டவரே சுகப்படுத்தின பொழுது அவன் அப்படியே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, பிசாசை அப்படியே துரத்தி அப்படியே போனாங்க இல்லாதபடி ஆண்டவரே அவனுடைய வாழ்க்கையில் இந்த அசுத்தத்தை எல்லாம் நீக்கின பொழுது அவன் பரிசுத்தமாய் வாழ்ந்து அவனை உலகத்துக்கு கடந்து செல்ல அவனுக்கு சென்றபோது அவன் வீட்டில் எத்தனை சந்தோஷமாக இருந்திருப்பான், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திருப்பான்ட்டு நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே அப்படிப்பட்ட காரியங்களை செய்யுங்க. பிசாசை பிடித்தினால் தகப்பனே ஆண்டவரே அலக்களிக்கும் பொழுது ஆண்டவரே அதுக்காண்டி ஜெபிக்கிற பிள்ளைகளாகவும் அதில் விடுதலை கொடுக்கிற பிள்ளைகளாக நாங்கள் மாறவும் அநேக பிள்ளைகள் எழும்பவும் தேவன் எங்களுக்கு அந்த காரியத்தை செய்ய எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. நீங்கள் ஆண்டவரே நாமத்தினால பிசாசுகளை துரத்து என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதை நாங்கள் செய்து ஆண்டவரே அநேக பிள்ளைகள் அதில் மாட்டிக்கொண்டு இருக்கிற பிள்ளைகள் விடுதலை பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபையை நீங்கள் தர வேண்டுமாய், பரிசுத்தமான ஒரு பெரிய கூட்டங்களை நாங்கள் எழுப்ப எங்களுக்கு நீங்கள் எழுப்பலை தர வேண்டுமாய் நோக்கி பார்க்கிற சுவாமி. இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய நீங்கள் உதவி செய்யுங்க. கடைசி ஆண்டவரே இந்த சுத்தப்படுத்தின அந்த மனுஷனை போல ஆண்டவரே எத்தனை காரியத்தில் நாங்கள் சுத்தம் இல்லாமல் இருக்கிறோமோ, அசுத்தமான வாழ்க்கையாக இருந்தாலும் நீ சுத்தமாக என்று சொன்ன ஒரு வார்த்தை நிமித்தம் சுத்தமான அந்த மனிதனை போல நாங்கள் ஆண்டவரே சுத்தமாகத்தக்கதான கிருபை, எந்த இடத்துல அசுத்தமான வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கோ எல்லாத்தையும் பரிசுத்தப்படுத்தி இப்போ நான் பரிசுத்த நீங்கள் பரிசுத்தமாக இருங்கன்னு சொல்லி அந்த வார்த்தையின்படி எங்களை நடத்தி செல்ல வேண்டுமா இந்த காலத்தில் அர்ப்பணிக்கிற சுவாமி. அதுபோல் தகப்பனே நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதுக்கு கீழ்ப்படி எங்களுக்கு கிருபித்தாங்க தகப்பனே. நியாயப்பிரமாணத்தின் மூலமாக செலுத்த வேண்டிய காணிக்கை செலுத்தி சாட்சியாக இருந்து சொன்ன அதை கேட்காதபடி அவன் போன பொழுது ஊழியம் செய்ய முடியாத போனது, அப்படி தடை பண்ணாதபடி நீங்கள் என்ன சொல்லுங்களோ அதற்கு நாங்கள் கீழ்ப்படிந்து ஊழியம் செய்தாலும் வார்த்தையை சொன்னாலும் ஜெபித்தாலும் எல்லாவற்றிலும் உங்களுடைய வார்த்தை வல்லமுள்ள வார்த்தையை மாத்திரம் சொல்லி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய பேரையோ எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நடந்து சென்றோம் என்ற அந்த காரியத்தையும் நாங்கள் சொல்லாதபடி தேவனுடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தி அவருடைய வல்லமை மாத்திரம் நாங்கள் மேன்மைப்படுத்தி உயர்த்தி ஒவ்வொரு நாளும் நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு நீங்கள் கற்றுத்தந்து வழிநடத்தமா செபிக்கிறாண்டவரை. அதில் குறை இருக்குமானால் குறையை சுட்டி காட்டி எங்களுக்கு வழிநடத்தவனுமா செபிக்கிறாண்டவரை. எங்களுடைய ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுத்து எங்களை வழிநடத்துங்க ஆண்டவரே. எல்லாவற்றிலும் ஆண்டவரே நாங்கள் மற்றவர்களோடு பேசும் பொழுது பழகும் பொழுதும் ஆண்டவரே உண்மையாய் ஆண்டவரே உம்முடைய ஆவியானவரை பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த நாட்களிலே நாங்கள் ஆண்டவரே அந்த விசுவாசத்திலே அந்த வார்த்தைகளிலே நாங்கள் பேசி அவளோடு பேசி ஆண்டவரே அவங்க மனம் புண்படும்படி நாங்கள் பேசாதபடி அவங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவரே அவங்களுடைய இருதயத்தை ஆண்டவரே காயத்தை ஆற்றக்கூடியதாக இருக்க எங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் முற்றிலுமாக எங்களை நடத்த வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்படிப்பட்ட குறைகள் இருக்கிற எங்களுடைய யாராவது இருப்போம் என்றால் ஆண்டவரே இந்த குறைகளை நீக்கி ஆண்டவரே உங்களுடைய வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசி எங்களை நடத்தணுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. எங்களுடைய எல்லா தேவையும் சந்தித்த தேவன் இன்னமும் அதிகமாக நாங்கள் கேட்கும் மறந்ததையும் கூட செய்து எங்கள் வழிநடத்துக்கு தேவன் எங்களுக்கு செய்து வழிநடத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஜபத்துக்கு பதில் கொடுத்தபடியா நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்துவதை அவருடைய சாட்சிகளாக வாழ்வதை அநேக பிள்ளைகள் எழும்பத்தக்கதாக இந்த நாட்கள் இருக்கட்டும். இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் பார்க்க அதை கண்டு துதிக்க மேன்மைப்படுத்த உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த பிள்ளைகளாக காணப்பட கிருபை செய்யுங்க. இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்துக்கிட்டே இருந்த அந்த விசுவாசத்தில் நாங்கள் பலப்பட கிருபை செய்யுங்க. மறுபடியும் மாவட்டத்தில் சமூகத்தில் வருவதை எங்களை காத்து வழிநடத்தமா சொல்லி துதிக்கான மகிமெல்லாம் அங்கே செலுத்தும். ஏசுரஜன் நாமத்தில் ஜெபங்களால் பிதாவே ஆமென்.